பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 118 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் யார் உண்டு பண்ணின நாளாம்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அமாவாசையானாலும் சரி, பௌர்ணமியானாலும் சரி, யார் உண்டு பண்ணின நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கடந்த நாட்கள்ல நான் ரொம்ப ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நடப்பிக்கிறதுல சில தடைகள் எதனால வந்துச்சுன்னா, அமாவாசை, பௌர்ணமி, இது நல்ல நாள் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னதுனால சில காரியங்களை நடப்பிக்க முடியல. அப்பதான் நான் நினைச்சேன், உலகம் எவ்வளவாய் இந்த காரியத்துல சிக்குண்டு கிடக்குது. வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். பிரியமானவர்களே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்ங்கிறத நம்ம நம்பணும்னா ஒவ்வொரு நாளும் களி கூறுதலின் நாளாய் அவர் மாற்றி கொடுப்பாராம். இந்த பில்லி சூன்யம், மந்திரவாதங்கள் இதெல்லாம் செய்யறவங்க அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல ரொம்ப தீவிரமா கிரியை செய்வார்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த நாட்கள் கூட கர்த்தர் உண்டு பண்ணின நாட்கள் தான். எதுக்காக உண்டு பண்ணினாரா? நாம் களிகூர்ந்து மகிழும்படி அவர் உண்டு பண்ணினாராம். அதனால இனிமேல் எந்த நாளை குறிச்சும் நாம் கவலைப்படாதபடி எல்லா நாட்களிலும் தேவனுடைய களிகூறுதல் நம்மை நிரப்பும்படி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நிச்சயமாய் அவருடைய மகிழ்ச்சியினால் தினம் தினம் அவர் நம்மை நிரப்புவார். அப்பா, இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் மகிழ்ச்சியாகவும் களிகூறுதலாகவும் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவர் உண்டு பண்ணினதுல ஏதாவது குறை இருக்குமா, அல்லது தடை வருமா, அல்லது ஏதோ ஒரு கருப்பான காரியம் தான் நடக்குமா? ஒன்றும் நடக்காது. அது மகிழ்ச்சி நாளா இருக்க. உண்டு பண்ணினவர் யாரு? சர்வவல்ல தேவன். ஆதலால் இன்று முதல் எல்லா நாட்களும் எனக்கு வெற்றியின் நாள் தான் சொல்லி அதிகாலை ஜெபத்திலே நாம் அறிக்கையிட்டு வெற்றியை நமக்கு சம்பாதித்து கொடுத்த இயேசு ராஜாவுடைய கரத்திலிருந்து அதை நாம் எடுத்து சொந்தமாக்கி கொள்வோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர் ஆவியானவரே, அன்பான தெய்வமே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அப்பா, நீங்க எழுதியிருக்கீங்க, அது உண்மையும் சத்தியமுமான வார்த்தை. களிகூர்தலும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு உண்டாகும்படி ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். காரிய சித்தி ஒவ்வொரு நாளும் உண்டாகட்டும் அப்பா. ஒரு நாள் கூட நாங்கள் தோல்வியை பார்க்க மாட்டோம். ஏன்னா அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், வெற்றியின் நாள். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தினம் தினம் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.